வணக்கம். ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஈவெண்ட் பண்ணால் நீங்கள் டீம் டிசைட் பண்ணாங்க. எங்கே ஈவெண்ட் பண்ணலான்னு டிசைட் பண்ணும்போது ஓமானுக்கு போய் ரொம்ப வருஷம் ஆகுது, ஓமானுக்கு போகலான்னு டிசைட் பண்ணாங்க. இந்த வாட்டி 15th மே அன்னைக்கு சலாலாலையும் 16th மே மஸ்கட்லேயும் ஈவெண்ட் பண்ணுறதா டிசைட் பண்ணியிருக்காங்க. ஸோ சலாலாலையும் மஸ்கட்லேயும் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் அந்த கூகுள் ஃபார்ம் இருக்குது. அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். இன்றைக்கி உங்களுக்கெல்லாம் பிடிச்ச டாபிக் ஒன்று பேசலாம்னு நினச்சேன். என்ன டாபிக்னு பார்த்தீங்கன்னா பணம் தான் நீங்கள்லாம் ஓடி வந்து இங்கே உட்காருவீங்க. மற்ற எதாவது பேசினா போர் அடிக்கும், வரமாட்டீங்க. ஸோ இந்த பணங்கிறத பற்றி என்னங்கிறத சொல்கிறேன். இந்த பணம் தான் எல்லோரும் அப்படியே எல்லாருக்கும் ஒரு ஜிலுஜிலுப்பு வரும். நான் ஒரு 500 ரூபா அப்படி நோட்டில் போட்டு த்ரோட்டில் போட்டேன்னு வச்சுக்கோங்க. 100 ரூபா நோட்டு 5 இடத்துல போட்டேன்னு வைங்க, 2 நிமிஷத்துக்கு அந்த ரோட்டில் அந்த பணம் இருக்காது. எவனா பார்த்தோன்னா அதை வந்து அள்ளிடுவோம். அதுக்கு நம்ம அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். இதில் நிறைய கேட்டகரி ஆஃப் பீப்புள் இருப்பாங்க. சில பேர் வந்து பணத்துக்கே அடிமையாக இருப்பாங்க. பணத்துக்கு என்ன வேணால் பண்ணுவாங்க, பணத்துக்கே என்ன வேணால் செய்வாங்க. சில பேர் இருக்கிறது என்ன பண்ணுவாங்கன்னா பணம் தான் ஹேட் பண்ணுவாங்க, பணத்தை வெறுப்பாங்க. ரெண்டுமே தப்பு. பணங்கிறது என்ன? பணங்கிறது இந்த ரூபா நோட்டு பேப்பர் பிரிண்ட்டு அடிக்கிறதெல்லாம் கிடையாது. அந்த நோட்டு பேப்பர் பிரிண்ட்டு நீங்கள் அடிக்கிறது அந்த பேப்பருக்கு நீங்கள் கொடுக்குற மதிப்பு. நீங்கள் அந்த வேல்யூ இருக்குதுன்னு அதுக்கு சொல்கிறதுனால தான் அந்த வேல்யூ. அது நீங்கள் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரியிலேருந்தும் பங்களாதேஷ் பார்டர்லேருந்து போர்பந்தர் வரைக்கும் இந்த ஈஸ்ட்டு வெஸ்ட்டு நார்த்து சவுத்தில் எல்லா இடத்துலையும் நீங்கள் மதிக்கிறது தான். இங்கேருந்து நீங்கள் பக்கத்து ஊருக்கு போயிட்டீங்கன்னு வைங்க, மேபி ஸ்ரீலங்காலேயும் பங்களாதேஷ்லேயும் அதை மதிப்பான். ஏன்னா பாதி பங்களாதேஷ்காரங்க இங்கே இருக்காங்கன்னு சொல்கிறதுனாலையும் ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் ரிலேஷன்ஷிப்பு. நீங்கள் துபாய்க்கு போயிட்டு ஒரு இந்தியன் இல்லாமல் ஒரு அரப்ட 1000 ரூபா 2000 ரூபா நோட்டு நீட்டினீங்கன்னா அவன் உங்களை பார்த்து கறித்துப்போம். அங்கேயும் இந்தியன் எக்ஸ்சேஞ்சிட்ட போய் இந்தியன்ஸ்கிட்ட கொடுத்தீங்கன்னா தான் வாங்குவான். சிங்கப்பூர்லேயும் அதே கதி தான். அதை தாண்டி ஆஸ்திரேலியாவுக்கோ யூரோப்புக்கோ போயிட்டீங்கன்னா உங்கள் நோட்டை பார்த்து உங்கள் மேலேயே தூக்கி அடிச்சிடுவோம். ஏன்னா அங்கே இருக்கிற இந்தியன்ஸு ரொம்ப கம்மி. அவனுக்கு இந்த வேல்யூவும் தெரியாது, இது அவன் மதிக்கிறதும் கிடையாது. இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்கணும்னா, உங்கள் ஊரில்குள்ளே தான் உங்கள் கரன்சிக்கு வர்த்து இருக்குது, மரியாதை இருக்குது. இட் இஸ் ஒன்லி எ யூனிட் ஆஃப் அக்கௌண்ட். அப்படின்னா நீங்கள் வேலை செஞ்சதுக்கும் நீங்கள் சொசைட்டிக்கு உங்களுக்கு கொடுத்த ஊதியத்துக்கு அது ஒரு அக்கௌண்ட். நீங்கள் எனக்கு 1000 ரூபா ஊதியம் கொடுத்து நான் 500 ரூபா செலவு பண்ணிவிட்டு 500 ரூபா சேர்த்து வச்சேன்னா என்கிட்ட எக்ஸ்ட்ரா நான் ஒர்க் பண்ண 500 ரூபா என்கிட்ட இருக்குது. அது பாட்டுக்கு அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா லேபரை நான் யாருக்காவது கொடுத்தேன்னா அவன் அதை யூஸ் பண்ணுவான். அதனால் அவன் லாபம் அடைவான். அதில் ஒரு போர்ஷனை எனக்கு திரும்பி கொடுப்பான். இப்படி தான் கேபிட்டல் அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். யாருக்கெல்லாம் கேபிட்டல் தேவையோ அவனுக்கு கேபிட்டல் அலாக்கேட் பண்ணுறவன் தான் இன்வெஸ்டர். பஃபட் மாதிரி ஒரு இன்வெஸ்டர், சோரோஸ் மாதிரி ஒரு இன்வெஸ்டர். யாருக்கு பணம் தேவையோ அவனுக்கு பணம் கொடுக்கறது தான் அவனோட வேலை. ஸோ இதுதான் பணத்தோட ஸ்ட்ரக்சர். பணம் எல்லாம் செய்யாது. பணம் உங்களுக்கு ஹெல்த்து வாங்கி கொடுக்காது, பணம் உங்களுக்கு லவ் வாங்கி கொடுக்காது, அன்பு காதல் இதெல்லாம் பணம் வாங்கி கொடுக்காது, பணம் உங்களுக்கு உயிர் வாங்கி கொடுக்காது, பணம் ஹெல்த் வாங்கி கொடுக்காது. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பணம் மற்றதெல்லாம் லைஃப்பை கம்ஃபர்டபுள் ஆகும். தட் இஸ் எவ்வளோ கஷ்டப்படுவீங்கிறதோட எவ்வளோ கஷ்டப்படாமல் இருப்பீங்கிறது தான் பண்ணும். அதனால் ஒரு அளவுக்கு மேலே என்ன ஸ்வீட்டும் சர்க்கரையும் திகட்டும், அதே மாதிரி ஒரு அளவுக்கு மேலே பணமும் திகட்டும். பணத்தை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியாது. அதை நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஒரு சமயத்தில் ஒரு ஷர்ட்டு ஒரு பேண்ட்டு தான் போட முடியும், ஒரு வாட்ச் தான் கட்ட முடியும், ஒரு ஷூ தான் போட முடியும், ஒரு காரில் தான் போக முடியும். நான் 20 கார் வச்சுட்டு ஒரு காரில் ஏறி போனதுனால மீதி 19 கார் வந்து கேபிட்டல் லாக் பண்ணி வேஸ்ட்டாக கிடக்கு. அதனால் எனக்கு சில பைத்தியங்கள் இருக்கலாம், அது என்னோடய குவர்க்ஸாக இருக்கும். அதை நான் கலெக்ட் பண்ணுவேன். சின்ன வயசில் நான் காயின் கலெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ நான் தஞ்சாவூர் பிரான்ஸ் ஸ்டாச்சு கலெக்ட் பண்ணுறது அது என்னோடய குவர்க்ஸ். புஸ்தகம் கலெக்ட் பண்ணுறது இதெல்லாம் வந்து என்னோட தனிப்பட்ட குவர்க்ஸு. அதை விட்டிங்கன்னா பணங்கிறது பெருசாக லைஃப்பை மாற்றிட முடியாது.
இதை 2 பேர் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஒன்று ஆர்என்டி, அதுக்கு முன்னாடியே அவங்க பெரியப்பா ஜேஆர்டி, அவங்க 2 பேரும் ஒன்று. அடுத்தது காம்பினேஷன் ஆஃப் மங்கர் அண்ட் பஃபெட்டு. இப்போ ஒரே சமயத்தில் ஒரே ரவுண்ட் அபவுட் சேம் டைமில் தான் முகேஷ் அம்பானியோட பையனுக்கும் ரத்தன் டாட்டாவோட தம்பி பையனுக்கும் கல்யாணம் ஆச்சு. ஆனால் ஒரு கல்யாணம் நடந்ததே யாருக்கும் தெரியாது. இன்னொரு கல்யாணம் நடந்தது ஊரே கொண்டாடிட்டு நம்ம எல்லாருமே ஜியோவில் ஜாஸ்தி பணம் கட்டி அதுக்கு கப்பம் கட்டினோம். ஆனால் யார் பரம்பரையான பணக்காரன், யார் ரியல் ஒழுங்காக நடத்தினாங்கிறது உங்கள் மனசாட்சிக்கு தெரியும். அந்த 1000 கோடி 2000 கோடி செலவுங்கிறது வீண் செலவு. அந்த 2000 கோடிக்கு ஒரு ஐஐடியே கட்டியிருக்கோம். அந்த 2500 கோடியை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு முதல் பணமாக போட்டால் ஒரு பெரிய யூனிவர்சிட்டியை கட்டியிருக்கலாம். அந்த பெரிய யூனிவர்சிட்டியை கட்டியிருந்தால் என்டோவ் பண்ணியிருந்தாங்கன்னா வருஷத்துக்கு 200 கோடிக்கு இன்றைக்கி பெரிய பல 1000 பேர் அதை படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இது மாதிரி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இவங்களுக்கு முன்னோர்களாக இருந்த ஜெயன் டாட்டாங்கிறவர் அவர் சொத்தில் 3/1 பங்கை இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அப்படிங்கிறதுக்கு எழுதி வச்சிட்டார். இன்றைக்கும் பெங்களூரில் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸுங்கிறது ரொம்ப ஃபேமஸ் இன்ஸ்டியூஷன்ஸ். பேசிக் சயின்ஸில் அங்கே ரிசர்ச் பண்ணுற மாதிரி எங்கேயும் ரிசர்ச் பண்ண முடியாது. 2வது உலக மகாயுத்தம் நடக்கும்போது உலகத்தில் இருக்கிற பெரிய பெரிய சயின்டிஸ்டெல்லாம் அங்கே தஞ்சாவூர் அடைஞ்சிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது அவருக்கு 2 பையன். ஒரு பையன் கல்யாணத்துக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கலாமா, இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸில் அவர் செலவு பண்ணியிருக்கிறது கரெக்டாக அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் பையன் இருந்து செத்து போயிட்டார். பெரிய பிஸ்னஸ்மேன். அவர் பேர் தோராப் டாட்டா. அவர் பேர் யாருக்கும் தெரியாது இன்றைக்கி. ஆனால் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸை உலகம் ஃபுல்லாக தெரியும். இன்றைக்கி நான் ரோட்டில் போய் உட்காந்து ஜேஆர்டி டாட்டா கேட்டேன்னா, என்ன மாதிரி படித்தவனுக்கு வேணால் ஜேஆர்டி டாட்டாவை தெரிஞ்சிருக்கலாமே தவிர ரோட்டில் போகிறவனுக்கு ஜேஆர்டி டாட்டா யாருன்னா தெரியாது. ஏன்னா ஜேஆர்டி டாட்டா செத்து போய் 35 வருஷம் ஆகிடுச்சு. ஜெயன் டாட்டா கூட ஃபோட்டோ டாட்டா கம்பெனியில் பப்ளிசைஸ் பண்ணுறது தான் தெரியும். இந்த செல்வந்தர்களை மறந்துடுவாங்க. ஆனால் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அப்படின்னு நீங்கள் போய் பெங்களூரில் இறங்கி கேட்டிங்கன்னா இன்றைக்கும் வழிகாட்டுவாங்க. இன்றைக்கும் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் அங்கே படிக்கிறாங்க. இதை எதுக்கு நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன்னா, ஒரே பணக்காரன் ஒரே பணத்தை எப்படி செலவழிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு 2 ரூட்டு காட்டுறேன். ஒன்று, நீங்கள் இது மாதிரி ஒரு பெரிய இன்ஸ்டியூட் கட்டலாம். வேறு காமன் மேன் படிக்கிற மாதிரி கட்டணும். பணக்காரன்ட்ட 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா ஃபீஸை வாங்கிட்டு போகிற காலேஜ் கட்டக்கூடாது. மார்க் வாங்கி அவன் வேணால் உள்ளே போகலாங்கிற மாதிரி காலேஜ் கட்டணும். அதுதான் இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ். அதே மாதிரி டாட்டா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. கவர்மெண்ட்டும் சப்போர்ட் பண்ணிட்டு இந்தியாவில் அணுகுண்டு தயாரிக்கிறதுக்கு, அட்டாமிக் ரிசர்ச்சுக்கு, பாம் பண்ணுறதுக்கு ஃபண்டமெண்டல் ரிசர்ச் பண்ண இடம் இல்லைன்னொன்னே 300 பார்சியை கேம்பிரிட்ஜ்லேன்னு கூட்டின்னு அவரை பணம் கொடுத்து டாட்டா இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரிசர்ச்னு ஒன்று ஆரம்பித்தாங்க. இந்தியாவில் கேன்சர்னால் ட்ரீட்மெண்ட்டே இல்லாதபோது கேன்சரை அவன் ஒய்ஃப் லூக்கேமியாவில் செத்து போனதுனால தோரப் டாட்டா ஒரு காசை ஒரு கேன்சர் ஃபவுண்டேஷனுக்கு செட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி அது வளர்ந்து டாட்டா கேன்சர் ஹாஸ்பிட்டல் பாம்பேயில் இருக்குது. அதில் இன்னும் பணம் சம்பாதிச்சு டாட்டா கேன்சர் ஹாஸ்பிட்டல்னு ஒன்று கல்கட்டாவில் வந்துடுச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கடைசியாக போகிறது ரத்தன் டாட்டா என்ன சொல்லிட்டு போயிட்டாருன்னா, எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் நார்த் ஈஸ்ட்டில் நிறைய கேன்சர் இருக்கோ அங்கெல்லாம் கேன்சர் ரிசர்ச் இல்லையோ அந்தந்த ஒரு மாவட்டத்துலேயும் இந்தியாவில் ஒரு கேன்சர் ஹாஸ்பிட்டல்ஸு ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இதை ஏன் நான் இவ்வளோ டீட்டெயில்டாக சொல்கிறேன்னா, பணத்தை நீங்கள் கல்யாணம் இல்லாட்டா ஒரு பெரிய ஈவெண்ட்டு அதில் செலவு பண்ணணும், இல்லை இது மாதிரி இடத்துல செலவு பண்ணி உலகமே உங்கள் பேரை சொல்லலாம். தமிழ்நாட்டில் அழகப்ப செட்டியாரும் இதே மாதிரி சம்பாதிச்சு காரைக்குடியில் ஒரு பெரிய எஜுகேஷ்னல் இன்ஸ்டியூஷனே கட்டியிருக்கிறாரு. இது மாதிரி பல செல்வந்தர்கள் இருக்காங்க. கோயம்புத்தூரில் பல பேர் இருக்காங்க. அதில் தாமோதரன் ஒருத்தர் பிஎஸ்ஜின்னு முதல்ல கட்டினார். இதெல்லாம் எதுக்கு உங்களுக்கு சொல்ல வரேன்னா, பணங்கிறது ஒரு அளவுக்கு மேலே நம்மகிட்ட போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணணுங்கிறதுக்கு இவங்கெல்லாம் ஒரு எதிர்காட்டு.
அதனால் பணங்கிறது ஒரு அளவுக்கு மேலே நம்மளுக்கு தேவைப்படாது. அதை ஹேட்டும் பண்ணாதீங்க, அது முட்டாள்தனம். ஏன்னா அது இல்லாமல் உங்களால் இருக்க முடியாது, சொசைட்டி அப்படி. அதனால் தேவையான பணத்தை வச்சுக்கணும். நாளைக்கு ஹாஸ்பிட்டலில் போய் படுக்கணுன்னா உங்களுக்கு பணம் தேவைப்படும். பசங்களை கரெக்டாக நீங்கள் வேணால் தியாகியாக இருக்கலாம், ஆனால் பசங்களுக்கு கரெக்டாக வாழ்க்கையில் வழிகாட்டுறதுக்கு கரெக்டான ஸ்கூல் காலேஜ் சேர்க்கறதுக்கு உங்களுக்கு பணம் வேணும். அது மாதிரி சில அத்தியாவசியத்துக்கு பணம் இல்லாமல் பண்ண முடியாது. அதனால் அது உரிய இடத்த கொடுத்துட்டு அது மேலே எய்தர் ஒரே காதலையும் கொண்டு போகாதீங்க, இல்லை அதை வெறுக்கவும் வெறுக்காதீங்க. உங்கள்கிட்ட எக்ஸ்ட்ரா சேர்ந்துருச்சுன்னா இது மாதிரி 4 பேர் படிக்கிறதுக்கு ஏதாவது உதவி பண்ணிட்டு போயிட்டே இருங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. நீங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டலைன்னா ஒரு வாட்டி நாங்கள் வீடியோ போடுறச்ச உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வராது. இந்த வீடியோவை உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். வணக்கம். எனக்கு ஒரு விஷயத்தை அட்டென்ஷனுக்கு கொண்டு வந்திருக்காங்க. என்னோட ஏஐ ஜென்ரேட்டட் இமேஜை பார்த்து யாரோ ட்ரேடிங்க்கு பணம் கொடுத்து ஏமாந்துருக்காங்க. ப்ளீஸ், உங்களுக்கு நான் பல தடவை சொல்லிட்டேன், இப்பவும் சொல்கிறேன், நான் யார்கிட்டையும் பணம் டைரெக்டாக வாங்குறது இல்லை, அப்பாயின்மெண்ட் பார்க்குறதே கிடையாது. அதனால் என்னை பார்க்கலான்னு யாராவது காசு கேட்டாங்கன்னா இல்லைன்னு சொல்லிவிடுங்க. அடுத்தது ஒரு இமெயில் ஐடி இருக்குது, அதில் போட்டால் எங்கள் டீம் கான்டாக்ட் பண்ணுவாங்க. அது டைம் ஆகுதுன்னா வினோதோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டில் வினோத்தை மெசேஜ் பண்ணுங்க. அவன் என் தம்பி, அதுலேயும் அவன் காசு கேட்க மாட்டான். காசு கேட்குறாங்கன்னா ஏமாறுறீங்க. யார் என்ன சொன்னாலும் கம்பெனிக்கு செபி அல்லது ஐஆர்டிஏ அல்லது ஆர்பிஐ ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கணும். இந்த 3 ரெஜிஸ்ட்ரேஷன் ஏதாவது இருந்தால் தான் உங்களோட பணத்தை நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் இன்கேஸ் ஆஃப் இன்சூரன்ஸ் டைரெக்டாக இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். இன்கேஸ் ஆஃப் ட்ரேடிங் நீங்களே புரோக்கர்கிட்ட போட்டு ட்ரேட் பண்ணணும். மியூச்சுவல் ஃபண்டும் கம்பெனிக்கு தான் கொடுக்கணும். த்ரூ எக்ஸ்சேஞ்சு நீங்கள் வாங்கிக்கலாம். இதெல்லாம் எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, யாரையாவது சொல்கிறாங்கன்னு நம்பி ஏமாறாதீங்க. உங்களுக்காக நான் ட்ரேட் பண்ண முடியாது, அது இல்லீகல். நான் ட்ரேடும் பண்ணுறது கிடையாது. அதனால் ட்ரேடிங் ப்ராஃபிட் பண்ணி தரேன்னு சொல்கிறது ஏமாத்தல். எனக்கு ட்ரேடிங் பண்ண தெரியாது. என் பேரை சொல்லி ட்ரேட் பண்ணி உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேரிங்னா ஃப்ராடு, ஏமாற்றம். நான் யார்கிட்டையும் காசு கேட்கல, கேட்கவும் மாட்டேன். உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி. நான் டோட்டலாக 5 புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறேன். 3 ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன். அதில் 2 தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 புஸ்தகம் ஆச்சு. இந்த 5 புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி வேணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க. இந்த 5 புஸ்தகங்களில் 3 புஸ்தகம் கிண்டலில் இருக்குது. அமேசானில் கிண்டலில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டலில் வாங்கிக்கலாம். தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா தயவுசெஞ்சு moneypage.com விசிட் பண்ணுங்கள்.